டியூட். இந்த திரைப்படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன், மமிதா பச்சு, சரத்குமார், ராவிட், ரோஹிணி மற்றும் பலர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டெபியூட் டைரக்டரா வந்து சொல்லப்படுகிற கீர்த்திஸ்வரன் என்பவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த திரைப்படத்துக்கு வந்து சாய் அபியங்கர், சர்ச்சைக்கு வந்து அண்மையில வந்து அ கொண்டு வரப்பட்டிருந்த சாய் அபியங்கர் வந்து அ மியூசிக் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி லைன் வந்து பார்க்கைக்குள்ள உங்க எல்லாருக்கும் வந்து தெரிந்திருக்கும். இதுக்கு ஒருக்கா திருப்பி சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த முறப்பொண்ணாக வந்து மமிதா பச்சு இருக்காங்க. அவர்ட்ட மாமா வந்து சரத்குமார். ஸோ இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்க. மமிதா பச்சுவுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பிரதீப் ரங்கநாதன் மேல நல்ல ஒரு விருப்பம் இருக்கு. ஸோ அத வந்து விருப்பத்தை வந்து அவங்க சர்ப்ரைஸ் மூலமாக வந்து தெரியப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வழக்கம் போல தமிழ் சினிமால ஒரு பாணி இருக்குமே. நான் உன்ன வந்து கூட இருக்கையில நான் உன்ன ஃப்ரெண்ட தான் பார்த்தேன். உன்ன லவ் பண்ற ஆங்கிள்ல வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி மமிதா பச்சு இந்த காதலை வந்து புறக்கணித்து விடுறார். புறக்கணித்து விட மமிதா பச்சு வந்து பிரதீப் ரங்கநாதனை வந்து பிரிந்து 1 வருட காலம் வந்து ஃபாரின்ல போயிருக்காங்க. அங்க இருக்கையில வந்து அந்த காதல் தோல்வி இருக்கு தானே, அவ்வளவு பெயின் இருக்கு தானே. ஸோ அத வந்து அந்த இதுல இருக்கும்போது, இன்னொரு பையனோட வந்து ஃபோன் வழி மூலமாக வந்து தொடர்பு வந்து மமிதா பச்சுக்கு அவன் மேல ஒரு லவ் வந்து ஏற்படுது. இதே நேரம் இந்த 1 வருட கால இடைவெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து கூடவே இருந்த மமிதா பச்சு வந்து திடீரென்று இல்லாம போனேன்னா, அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு விளங்குது. மமிதா பச்சுவ நான் உண்மையா விரும்பி இருக்கேன். இது வந்து அவருக்கு 1 வருஷம் கழிச்சு தான் லேட்டா புரியுது. அப்படி புரியிற இடத்துல அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ட்ட எல்லாம் சொல்லி நான் உண்மையிலேயே மமிதா வந்து விரும்புறேன். அவங்கள தான் நம்ம வெட்டிங் பண்ண போறோம்ன்னு சொல்லி திருப்பியும் போய் சொந்த மாமாட்டயே போய் கேட்கிறேன். எனக்கு வந்து மமிதா வந்து பிடிச்சிருக்கு. நீங்க கட்டி வைங்கன்னு. இவ்வளவு காலமா வந்து அவர்ட்ட மாமாக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் கட்டி குடுக்கணும்ன்றதுல சரியான விருப்பம் இருந்தது. ஸோ அவரை சரின்னு சொல்லி உடனடியே வந்து ஃபாரின்ல இருக்கிற மமிதாவ வந்து அழைத்து வெட்டிங்க்கு வந்து இங்க கொண்டாடுறாங்க. கொண்டு வந்த இடத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஒரு ஷாக் கிடைக்குது. என்னன்னா மமிதா பச்சு வந்து நான் இன்னொருத்தன வந்து விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் வந்து என்ன செய்தார் என்றதுதான் இந்த படத்தின் கதை. அவர் வந்து மமிதா பச்சு விரும்பின காதலன் வந்து காதலியை வந்து சேர்த்து வைத்தாரா? இல்லை இவர் வந்து தன் லவ்ல வந்து ஜெயிச்சாரா? இந்த மாதிரி கதை போகும். இதுக்கு பிறகு நான் ஸ்பாயிலரா வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. அதுதான் படத்தின் சர்ச்சையவே வந்து ஆயிருந்தது. இந்த திரைப்படத்தின் பிளஸ்கள வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த திரைப்படத்தில பிளஸ்ன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப இருந்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபோட ஒப்பிடையில எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாவே வந்து இருந்துச்சு. ஒரு கட்டத்தில வந்து ஒரு ஃபேக் கல்யாணம் மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதா பஜ்ஜிய வந்து செய்ய வேண்டி வருது. அதுக்கான ஒரு ரீசன் சொல்றாங்க. அத கூட நாங்க அக்செப்ட் பண்ணி சரி ஓகே என்ற ஒரு அக்செப்ட்ல வரலாம். ஏனென்டா ஃபேக் கல்யாணம் வந்து நடக்கிறது சாதாரணம். ஏன் வெளிநாட்டுக்கு ஒருத்தன் போகணும், அங்க வந்து அவனுக்கு கார் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி அங்க இருக்க ஒரு பொண்ண வந்து கல்யாணம் கட்டிட்டு, பிறகு வந்து கார் கிடைச்ச உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னோட அந்த கல்ச்சர் இருக்கு தானே. அப்படி வந்து இருக்கைக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மமிதா பச்சிவ வந்து ஒரு ஃபேக்கா வந்து ஒரு கல்யாணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நிர்பந்தம் ஒண்ணு ஏற்படுது. ஸோ அதுக்காண்டி அவர் கட்டுற அந்த அந்த லாஜிக் கூட நான் ஓகே. அதுவரைக்கும் எனக்கு படம் வந்து ஓகே. இந்த படம் ஓகே தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராவே வந்துச்சு. ரொம்ப ஃபன் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. காமெடியிலும் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப நீட்டாகவே வந்து படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது டியூட் திரைப்படத்துல. அது மிகப்பெரிய பிளஸ். அடுத்த திரைப்படத்துல வந்து பிளஸ்ஸாக வந்து எனக்கு அமைந்திருந்தது பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு. லவ் டுடே, ரேகன் அந்த திரைப்படத்தின் அதே சாயல் நடிப்பை தான் இந்த திரைப்படத்தில் வந்து தொடர்ந்து நடிச்சிருக்கார். ஆனா இதுல கொஞ்சம் கிரிஞ்ச் செயல்கள் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த கிரிஞ்ச் மாதிரி நடக்கிற ஆட்டிட்யூட்கள் கொஞ்சம் காட்டுவார். அது கொஞ்சம் படத்துக்கு வந்து அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே. அவருடைய நடிப்பு வந்து சூப்பரா இருந்துச்சு. மமிதா பச்சுவும் ரொம்ப சூப்பராவே வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க எமோஷனலுக்கு நிறைய இடங்கள் வந்து எமோஷனலா வந்து கதைக்க வேண்டியிருக்கு. அதையும் வந்து ரொம்ப சூப்பராவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரத்குமார். சரத்குமாருக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு. அத வந்து ரொம்ப சூப்பராவே ஆக்ட் அப் பண்ணி நடித்திருந்தார். ரொம்ப சூப்பராவே வந்து நடித்திருந்தார். அடுத்த திரைப்படத்துல வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோவா வந்து ராபிட் வந்து வருவார். ராபிட் காமெடியிலும் அங்கங்க சூப்பரா இருக்கும். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு. இந்த தமிழ் சினிமால அந்த ஃப்ரெண்டுக்காண்டி இருப்பாங்க, ஹீரோக்காண்டி இருப்பாங்களே ஃப்ரெண்ட் அந்த ரோல்ல வந்து ரொம்ப சூப்பராவே வந்து பண்ணியிருக்காங்க. அவருடைய காமெடியும் வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ராபிட் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஹீரோவ பார்த்து ட்ரூ ட்ரூ அண்ட் துப்புவார். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவளுக்கு அந்த அவர் துப்புற அவள இடத்துல எங்களுக்கு வந்து சிரிப்பு வரும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப சூப்பரா வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தது. அடுத்த இந்த திரைப்படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல்ஸ் கலர்ஃபுல்லா வந்து ரொம்ப டெக்னிக்கல் வைஸா படம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து டியூட் திரைப்படம் வந்து வந்திருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்த திரைப்படத்துல வந்து பிளஸ் நடிக்கிற சாய் அபியங்கரோட மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. படத்துக்கு ஆப்ட்டா இருந்துச்சு. அதோட படத்தின் பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த நல்லா இருமா அந்த பாட்டு, ஊரும் பிளட்டு, அதே மாதிரி சிங்காரி, அப்புறம் பின்னுக்கு வர பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தின் ஓட்டத்துக்கு வந்து தடையே இல்லாம படத்தின் கதை ஓடிக்கொண்டு கேட்கல பாட்டும் வந்து நகர்ந்து கொண்டிருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சில திரைப்படங்களுக்கு வந்து பாட்டு தான் வந்து தடையா இருக்கு. நல்லா போய்க்கொண்டு கேட்கல ஒரு பாட்ட போட்டு அத ஸ்பாயில் பண்ணுவான். ஆனா இது அந்த கதை ஓட்டத்தோடயே வந்து பாட்டை நகர்த்த விதம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிருந்தது. அதனால இந்த திரைப்படத்துல வந்து மியூசிக் பிக் பிக் பிளஸ். இந்த திரைப்படத்தை வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஹைப்புக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன்டா, அது வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மியூசிக் தான். அது வந்து ஊரும் பிளட் என்ற பாடலுக்கு பிறகு தான் இந்த டியூட் திரைப்படம் இன்னும் வேர்ல்ட் ரீதியா வந்து பிரசித்தி அதாவது ஃபேமஸ் ஆகியிருந்தது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஸோ இவ்வளவு வந்து இந்த திரைப்படத்துல வந்து பிளஸ்ஸா வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு நான் சொல்லப் போறது இந்த திரைப்படத்துல மைனஸ். இந்த திரைப்படத்தை வந்து டியூட் திரைப்படத்தை யாரும் பார்க்கலைன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போலாம். ஏனென்றால் இந்த திரைப்படத்துல நான் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் கதையை வந்து ரிவீல் பண்ண போறேன். ஆனா ஆல்ரெடி என்ன கதையை ரிவீல் பண்றது அங்க ஆல்ரெடி எல்லாம் அடிச்சு துவச்சிட்டாங்களே. முழு கதையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இல்ல இருந்து பாருங்க எல்லாருக்குமே டியூட் கதை தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் தொடர்ந்து சொல்றேன்.
செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து இப்ப ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர வந்து விரும்புறாங்க. பட் அந்த ஹீரோ வந்து அந்த விரும்புறவங்கள வந்து அ என்ன பிரச்சனைன்னா, கொன்றுவார். அவர்ட்ட அப்பா சரத்குமார் வந்து கொன்றுவார் ஒரு கட்டத்தில. ஏனென்றால் சாரி அந்த கெஸ்ட் பிரச்சனை உங்களுக்கு வருது. அவர் வந்து குறைஞ்சதால. இவர் வந்து பெரிய ஒரு மினிஸ்டரா வந்து இருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் அவ்வளவு பிரச்சனையா இருக்கும். ஸோ அதால வந்து ஹீரோயின் வந்து அவர விரும்புறான்னு தெரிஞ்சு அது அப்படி போச்சுன்னா, அவர வந்து கொன்றுவாங்க. இவங்க மினிஸ்டர். இவர் வந்து ஓடியும் போயிடாது. ஓடி இந்தியாவுல எங்க போனாலும் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர். வேர்ல்ட் ரீதியா இந்தியா ஃபுல்லா இவருக்கான செல்வாக்கு வந்து வச்சுக்க. ஸோ இவர் எங்க ஓடி போய் ஒளிந்திருந்தாலும் கொன்றுவார். ஏன்னா சாதி அந்த கெஸ்ட் இதுல வந்து ரொம்ப தீவிரமா சரத்குமார் இருப்பார். ஸோ வேற வழி இல்ல. நாளைக்கு வந்து வெட்டிங் நடக்க போகுது. எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க ஹீரோக்கும், ஹீரோயினிக்கும். ஸோ வேற வழி இல்ல. இப்ப இவங்க வந்து ஓடியும் போயிடாது. போறேன்னா வெளிநாடு தான் போகணும். வெளிநாடு போகணும்னா அந்த லவ்வருக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து இல்ல. பாஸ்போர்ட் உடனே வந்து செய்ய இயலாது. ஸோ அதால வந்து வேற வழி இல்ல. அவங்க உயிரோட இருக்கணும்னா அந்த லவ்வரும் உயிரோட இருக்கணும். ஹீரோயினியும் வந்து உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பிரதீப் ரங்கநாதன் இவங்க வந்து கடையை வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணினா தான் அவன் உயிர் வந்து இருக்கும். அந்த ஒரு கட்டாயத்தால ஹீரோ வந்து தான் விரும்பின பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி அந்த வெட்டிங்க வந்து பண்றார். போய் வெட்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த லவ்வருக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, லவ்வருக்கு வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணி 2 பேரையும் வந்து சேர்த்து அப்ரோடுக்கு அனுப்புறது தான் ஹீரோட பிளானா குறிக்கோளா வந்து இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, படம் சரி இவ்வளவு காண கூட ஓகேன்னு வந்து பார்த்தா, படம் அதுக்கு பிறகும் ட்ராக் மாறி ஹீரோவ வந்து ஒரு முட்டாள் என்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு கேன பையன் என்ற ரேஞ்சுக்கு வந்து கதைய வந்து கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கு சுத்தமா வந்து அதான் வந்து படத்துல வந்து அவ்வளவு பெரிய மைனஸா வந்து இருந்துச்சு. அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது இப்ப இவ்வளவு காலம் ஆனா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து முதலாவது சீனே ஓப்பனிங் சீனே டைட்டில் போடுறதுக்கு முதலே ஒரு விஷயத்த வந்து அவரு இன்டைரக்ட்டா வந்து கீர்த்திஸ்வரன் சொல்லிடுறார். தாலி என்பது வெறும் கயிறு தான். அதுல ஒன்றும் இல்ல. ஆனா அந்த தாலி வந்து கட்டியிருக்க பொண்ணுன்ற மனசு தான் முக்கியம் என்ற மாதிரி ஒரு வெட்டிங்க்கு என்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதுல முன் சீன்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து சொல்ல வரேன். அதத்தான் பின்னுக்கு மேல சொல்ல வரேன். போய் கல்யாணம் வந்து கட்டினாலும் பிடிச்சவங்களோட வந்து இருக்கிறது தான் லைஃப். அதான் வெட்டிங் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்ல வரேன். அந்த விஷயத்துக்காக தான் இந்த படம் வந்து நெறைய பண்ணிக்காங்க. இப்ப 2கே கிட்ஸ்க்கு தான் இது வந்து செட் ஆகும். எங்கள பொறுத்தவரைக்கும் 90ஸ் கிட்ஸ பொறுத்தவரைக்கும் எவ்வளவு படம் வந்து பார்த்திருப்போம். பிடிக்காம முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ணு வந்து விரும்பினவனையும் தாண்டி இன்னொருத்தன் வந்து வெட்டிங் பண்ணி ஒருத்தன் வந்து தாலி கட்டிட்டான்டா, அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து தாலி கட்டினவன் புருஷன் என்ற இதுக்காண்டியே வந்து வாழுவான். ஸோ அ ம் ஹலோ ப்ரோ. என்ன படம் விமர்சனம் வந்திருக்கார். மாபுபை. நான் வந்து இப்ப கதைகள் வந்து டியூட் திரைப்படத்தின் ரிவ்யூவ தான் வந்து இதுல வந்து காத்துக் கொண்டு இருக்கிறேன் பிரதர். ஸோ கட்டினவனுக்காக வந்து வாழணும்ன்றது தான் இது. ஆனா இந்த திரைப்படம் அத வந்து உடைக்குது. அது வந்து என்னன்னா, கட்டினாலும் வந்து விருப்பம் இல்லாம கட்டினா கூட, அ அந்த தாலி மேட்டர் இல்ல. விரும்பினவங்களோட போய் சேர்ந்து வாழ்றது தான் வாழ்க்கைன்ற மாரி. அதான் வெட்டிங் லைஃப்ன்றது தான் அங்க கொண்டாங்க. அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு இத ஏற்றுக்கொள்ள முடியாம கிடக்கு. ஏன்னா, இவ்வளவு காலமா 90ஸ் கிட்ஸ்லேருந்து நிறைய படங்கள் வந்து பார்த்து விளையல. ஏன் இந்த மௌன ராகம், அதுகள் இந்த திரைப்படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவளுக்கு பிடிக்காது. ஹீரோயினுக்கு பிடிக்காது. பட் ஆனா அவங்க வெட்டிங் பண்ண பிறகு எப்படி வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்து கெமிஸ்ட்ரி உருவாகி லவ் பண்ணாங்க. ரீசென்ட்டா அட்லி எடுத்த ராயா ராணி திரைப்படங்கள்லாம் இதான். இதே வந்து உடைத்து அ வந்து எடுத்திருக்கிறது தான் இந்த திரைப்படம். ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸா வந்து கொடுத்தாங்க. எக்ஸ்பெரிமென்ட்டா வந்து இந்த கதைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே அது கூட நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு பிறகு கொண்டு வருவாங்க. அப்படி அவங்கள சேர்த்து வைக்கிற டைம்ல அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த காதலனுக்கும், அந்த ஹீரோயினுக்கும் வந்து குழந்தை வந்து உண்டாயிடும். அப்புறம் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து ஹீரோ வந்து பார்த்து, அப்புறம் இவங்க 3 பேரையும் மொத்தமா சேர்த்து அனுப்பி வைக்கிறது பண்ணி, அந்த ஹீரோ வந்து இனியிலேயே ஒரு கேடுகெட்ட முட்டாள். அதாவது என்ன சொல்றது? அவனை வந்து ஒரு இளிச்சவாயன் என்ற ரேஞ்சுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கீர்த்தீஸ்வரன் பண்ணியிருக்காரு. அதான் எனக்கு ஒரு இது. ஏன் இந்த அ இப்படி ஒரு கதைய வந்து ஏன் நம்ம அந்த ஹீரோ மேல இவ்வளவு ஒரு பாவப்பட்டு, இனியிலேண்டா நாங்க இந்த வருஷத்திலேயே ஒரு ஹீரோவ பார்த்து ஐயய்யோ! இந்த அளவுக்கு பாவம்ன்னு சொல்றத தாண்டி, இவன்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்ற லெவலுக்கு ஃபீல் பண்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் அகன் என்ற கேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அந்த கேரக்டர் வந்து வடிவமைத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா வந்து அமைந்திருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தில செகண்ட் ஹாஃபை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தா, இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அ பிடிக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் ஓகேயா இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு படம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாரி, என்னடா மாதிரி போகுதுன்ற மாரி ஒரு ஃபீல் வந்து வரும். ஆனா ஒன் டைம் இந்த திரைப்படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பா நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை. கார்த்திக் வெங்கட் முடிஞ்சதா ரிவ்யூ? உங்களோட ஃபுல் ரிவ்யூ நான் அதில தந்துட்டேன். அ இதான் பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் வந்து ஏற்றுக்கொள்ளல. அது என்னாலயும் அத ஏற்றுக்கொள்ள முடியல பிரதர். எனக்கு அந்த வெட்டிங் பண்ற சீன கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த தாலி கட்டுற அந்த சீன கூட நான் அக்செப்ட் பண்ணிருவேன் ஒரு கட்டத்தில. ஆனா அதுக்கு பிறகு ஒண்ணு நடக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு ஸ்கிரீன் பிளே எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. அவன் வந்து ஒரு இளிச்சவாயன் என்ற லெவலுக்கு இந்த வருஷத்தின் மிகச்சிறந்த இளிச்சவாயன் ஹீரோக்கான அவார்ட் கண்டிப்பா டியூட் திரைப்படத்தின் அகன் என்ற கேரக்டருக்கு தான் வந்து நிச்சயமா வந்து வழங்கலாம். ஸோ டியூட் திரைப்படத்துக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு தந்து விட்டேன்.